அதே மனதென்னும் திரிக்கு பற்று என்கிற நெய்யையே பூசாமல் வைத்திருந்தால் அப்ப சம்சாரமே கிடையாது. மனம்ங்கிற திரிக்கு பற்றுதல்ங்கிற நெய்யை பூசிட்டா சம்சாரம்ங்கிற நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். ஆனா மனம் என்னும் திரிக்கு பற்றுதல்ங்கிற நெய்யே பூசாமல் நெருப்பு பற்ற வச்சுட்டோம், அதை அழிஞ்சே போடும். அப்படின்னா சம்சாரம் அழிஞ்சே போடும்னு அர்த்தம். மனதென்பத்துக்கு பற்று கூட போறதா பற்று இல்லாம இருக்க போறதா? இப்ப நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. திரி நெய் நெருப்பு எரியறது, மனம் பற்றுதல் சம்சாரம் அடையிறது. திரி நெய் இல்லாம ஏத்துட்டா அப்படியே அது அழிஞ்சே போடுறது. மனம் பற்றில்லாம இருந்தா மனது அழிந்து சம்சாரமே அழிஞ்சு போட போகுது. இப்படிங்கிறதான் ஒரு திஷ்டாந்தமா சொல்றார். அப்ப மனம் என்னும் திரிக்கு நெய் என்னும் பற்றுதல் இல்லாமல் விளக்கேற்ற வேண்டும். ஏற்றுட்டா அப்ப சம்சாரத்தை நாம் தொலைத்து விடலாம். அப்ப இந்த மனம் காரணமாகத்தான் எத்தனையோ விகாரங்களை அடைகிறோம். அதையும் அழகா தெரிவிக்கிறார். திரவிய ஸ்வபாவ ஆசய கர்ம காலைஹி ஏகாதசாமி மனசோ விகாராக. இந்த மனத்துக்கு பல வேறுபாடுகள், பல பல நினைவலைகள், பல மாற்றங்கள் உள்ளன. மனதாலே சித்தம்னு சொல்றோம், மனம்னு சொல்றோம், அகங்காரம்னு சொல்றோம், அபிமானம்னு சொல்றோம். இது இத்தனை மனத்தினுடைய வெவ்வேறு நிலைகள் தானே. ஆசைப்படுறது ஆசைப்படாது இருக்கிறது, நினைக்கிறது நினைக்காம இருக்கிறது, பற்றுதலோடு இருக்கிறது பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது, ஞாபகப்படுத்திக்கிறது ஞாபகம் இல்லாத இருக்கிறது. இதெல்லாம் மனத்தினுடைய வெவ்வேறு விகாரங்கள். இது ஒருநிலைப்பட்ட மனத்தையே குறிக்கவில்லை. மேலும் இந்த மனது எதனால மாறுதல் அடையிறது? திரவிய பொருளை பார்த்து மாறும். ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா மனசு வேற மாதிரி நினைக்கும், ஒருத்தர் 1,00,000 ரூபா கொடுத்தா வேற மாதிரி நினைக்கும். எதை கொடுக்குறாரோ அதை பொறுத்து. ஸ்வபாவ ஒருத்தர் இனிமையா பேசுறவர்கிட்ட மனசு ஒரு மாதிரி நடந்துக்கும், கடோரமா பேசுறவரிடத்துல மனசு வேற மாதிரி நடந்துக்கும். ஆசைய கர்ம காலைகி காலத்துக்கு தகுந்து மாறிப்படும். இப்போ ஒரு பிள்ளை தூங்குறான், காலங்காத்தால எழுந்திருக்கலாம். அப்போ போய் தானே இந்த வேலைக்கு போ, கடைக்கு போ, அரிக்கா வேண்டுவான்னு சொன்னா வள்ளுன்னு விழுவான். அப்ப அந்த மனசு அப்ப ஏத்துக்கல. இது ஒரு 1/2 மணி கழிச்சு எழுந்திருந்தப்பறம் அவனுக்கு பாலுக்கு ஏதானு கொடுத்து கொஞ்சம் எல்லாம் குளிர்ந்து அவர் வந்த பிற்பாடு, அப்பா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா, சரி போய்ட்டுறேன்னு போறான். அப்ப காலத்துக்கு பொருந்து, தேசத்துக்கு பொருந்து, நம்முடைய நிலைக்கு பொருந்து, இப்படி எல்லாம் மனது மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா. இது ஒரு நிலையாக இல்லை. அப்ப அனைத்து மாறுதல்களும் அனைத்து பற்றுக்களும் மனத்தோட தொடர்பு கொண்டது. ஆனா பற்றுதல் இல்லாமல் மனது இருந்தால் அப்ப அது ஃப்ரீ. ஒரு கம்பெனி இருக்கு, ஒரே டெட், நிறைய கடன் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுங்கோ, எத்தனை சம்பாதிச்சாலும் கடனுக்கு போயிட்டே இருக்கும். அதே கடன் இல்லைன்னு வச்சுங்கோ, சம்பாதிக்கிறதெல்லாம் ஆனந்தமா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து கொண்டே போலாம் இல்லையோ. அதே போலத்தான் மனசு பற்று பற்றுன்னு இருந்தா அது ஆத்மாவை நினைக்கவே நினைக்காது, பரமாத்மாவை பார்க்கவே பார்க்காது. அதே இந்த பற்றுங்கிறது அருந்துருத்துன்னு வச்சுங்கோ, டெட் ஃப்ரீ. டெட்டே இல்லைன்னு சொல்லிட்டா மனசு ஆத்மாவை பற்றியே நினைக்கும் அல்லவா. அப்படி திருப்பறத்துக்கு முயற்சி பண்ண வேண்டும். அப்ப மனது அதுதான் நம்மை கெடுக்கிறது. பற்றுள்ள மனதாக இருந்தால் சம்சாரத்தில் உழவுவோம், பற்றற்ற மனதாக இருந்தால் மோட்சத்தை அடைகிறோம். இப்படி நம்ம மனசை பத்தி ரொம்ப அழகா தெரிவித்தார் திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில். உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானேன்னு பாடுகிறார். சென்னையிலிருந்து திருக்கடன்மல்லை மகாபலிபுரம் போகிற வழியில் திருவிடவந்தையர் அற்புதமான திவ்யதேசம். அதை பற்றி திருமங்கியாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். திவழும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நயர்ந்திருந்த இவளைச் சொல்லு உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. பகவானுடைய மனசால நம்ம பத்தி நினைக்க போறார். நம்ம மனசு பற்றுதல் இருக்கிற மனசு. அந்த பற்றுதலை ஒழிச்சோம்னா பகவான் இடத்துல திரும்ப போறது. திரும்பிவிட்டா மோட்சம் கிடைச்சிருமா? நமக்கு கிடைக்கணும்னா அவர் உள்ளத்தால நினைக்க வேண்டாமோ. அப்ப உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. திருமங்கையாழ்வாருக்கு நாயிகா பாவம், பரகால நாயகி. பரகால நாயகியை கொண்டு திருவிடவந்தை நித்திய கல்யாண பெருமாள். எல்லாரும் இந்த பெருமாளை கல்யாணம் ஆகணும், கொஞ்சம் தள்ளி போறது, உடனே வரன் கைகூடி வரணும், பெண்ணு நன்னா அமையணும் அப்படின்னே இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கிறா. மாலை இட்டு கொண்டு பிரதட்சணமா வந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு திரும்ப வந்து இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்குள்ளே ஆசைப்பட்டதெல்லாம் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று உயர்ந்த கணவன் கிடைப்பார், புத்திரப்பேர் ஏற்படும். அதுதான் இந்த பெருமாளுக்கே உண்டான பெருமை. வராக பெருமானாக தன்னுடையது இடது திருமடியிலே நாச்சியாரை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவரே நித்திய கல்யாண பெருமாள். நித்தியப்படியே இந்த பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. உற்சவமூர்த்தி அத்தியாச்சரியம். மூலமூர்த்தியை சித்திர ரூபத்துல சேவிச்சுட்டோம்னா அவ்வளவு அற்புதமா எழுந்தருள் இருக்கிறார். அப்ப இந்த திவதேசத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? உன்மனத்தால் என்ன நிறைந்திருந்தாய். நம் மனத்துல பற்றுக்கள் கடல வேண்டும். இதுக்கு யார் சங்கல்பிக்கணும்? ஆர் அருள் புரிய வேண்டும்?
உன் மனத்தால் நித்திய கல்யாண பெருமாள் திருவிடவந்தை வராகப் பெருமாள் அவர் மனத்தால நினைத்தார்னு சொல்லிட்டா தன்னடைய நமக்கு பற்றுக்கள் கழண்டுபட போறது. அப்ப மனதை வசப்படுத்த தெரிந்து நான் அரசன், நீ ஆண்டி, நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன், எல்லாம் உன் மனசுல ஏற்பட்ட பற்றுதல் அரசனே. நான் அரசன் அரசன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆத்மா நீ நினைக்க பழகிக்கோ. நான் ஆண்டி ஆண்டி நினைச்சுக்கவே இல்லை. ஆத்மாங்கிறத தெளிவா நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நீ சுமக்கப்படுபவன் நினைத்து கொண்டிருக்கிறாய். மனசு நினைக்கிறது அப்படி. நான் சுமக்கிறேன்னு நினைத்தா மனசு நினைக்கிறது அப்படி. சுமையும் அல்ல, சுமக்கிறவனும் அல்ல, எல்லாம் உடல் தொடர்பாலே. ஆனா இந்த உடல்ல என்னென்னலாம் பண்றோமோ அதை நாம் பண்றேன் இந்த மனசு நினைக்கிறது பார். அந்த பற்றை தொலைக்க தெரிந்து கொள். ஆத்மானு மனசால நினைக்க பார். மனதை ஆத்மா பேரிலே செலுத்து. அப்போதுதான் உனக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும் என்ன உபதேசிக்கிறார். ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள். மேலும் நிதானமாக பார்ப்போம்.